பிரைஸ் தி லார்ட். நம் காலை நாம் பார்த்தது இறைவனுடைய இரக்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வாழுகிறவர்கள். நாம் பார்க்கணும், தொடர்ந்து இறைவனுடைய இரக்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வாழுகிற சமயத்தில் பல நெருக்கடிகளுக்கும் வேடிக்கைக்கும் பல கேலி கூத்தாக்கவும் நீயும் நானும் ஆளாகி மாறுவோம். எடுத்து படியுங்கள். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 32 முதலுள்ள திருவாக்கியங்கள். முந்தைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். பாருங்கள், உங்கள் முந்தைய நாட்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் அப்படின்னு அர்த்தம் என்ன? தெய்வ கிருபைகளை பெற்ற பிறகு, அப்போ பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்ற பிறகு, ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேர்ந்த துன்பங்கள். அப்படி என்றால் விடுதலை பெற்ற நான், தெய்வ கிருபைகளை பெற்ற நான் துன்பத்தோடு பெறவிட அவசியம் இல்லையே. ஆனால் வார்த்தை என்ன கூறுகிறது? நீங்கள் துன்பங்களை பெறுகிறீர்கள். ஒளி பெற்ற பின் துன்பத்துக்கு ஆளாகி விடுகின்றேன். தெய்வ கிருபையை பெற்ற பின் எப்படி நான் துன்பத்துக்கு ஆளாக முடியும்? அப்போ அது என்ன துன்பம்? இறைவனுடைய மன்னிப்பு கேட்கின்றேன், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கின்றேன், விடுதலை பெற வேண்டியதான் ஆசைப்படுகின்றேன். ஆனால் தெய்வம் சொல்ல வார்த்தை, எல்லாம் நீ ஒளி பெற்ற பிறகு உனக்கு நன்மைத்தானே இருக்க வேண்டும். ஆனால் நான் துன்பத்துக்கு ஆளாகிறேன் என்றால் அது என்ன துன்பம்? இந்த துன்பம் தான் மக்களே நீயும் நானும் காண வேண்டும். தெய்வத்துடைய மகிழ்ச்சி இறைவனுடைய துன்பத்தில் பங்கேற்கின்ற பெரிய ஒரு பாக்கியம். இந்த துன்பமானது அடுத்த நபரை மீட்பதற்காகத்தான் ஒழிய வேறு எதுவும் அல்ல. மற்றவர்களுடைய மீட்புக்காக, மற்றவர்களை விடுவிப்பதற்காகத்தான் இந்த துன்பம் வருது ஒழிய வேறு எதுவும் இல்லை. உதாரணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பேச்சு அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம். அங்கே நான் வாசிக்கிறோம் இல்லை, உங்கள் துன்பம் நன்மையாக மாறும். எத்தனாவது வாக்கியம் அது? 20 படிங்கள், 20லிருந்து படிங்கள். அப்படி நீங்கள் அழுவுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகமானது மகிழ்ந்து கொண்டிருக்கும். நீ அழுகிற சமயத்தில், நீ புலம்பிக் கொண்டிருக்கிற சமயத்தில் உலகம் அழுது கொண்டிருக்கும், உலகம் சிரித்து கொண்டிருக்கும், மகிழ்ந்து கொண்டிருக்கும். என்ன காரணம்? கேலி பேச்சா? அடுத்த வார்த்தை, நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். அப்போ நீங்கள் அழுவீர்கள், நீங்கள் புலம்புவீர்கள். அப்போ இந்த அழுகையும் இந்த புலம்பலும் எதை மையப்படுத்தி கொண்டிருப்பது? நாம் பார்க்கின்றோம், பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைகள் இப்படி வாழ்கிறார்களே, வழி தவறி போகிறார்களே, இதோ புலம்பிக் கொண்டிருப்பார்கள். புலம்பல் என்பது என்ன? சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறார்கள். புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் சக்தி இழந்த நபராக இருக்கிறார்கள். என்ன எதிர்த்து போய் கொண்டிருக்கிறார்களே, எவ்வளவு சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்களே. அப்போ அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அழுது கொண்டிருக்கிறதும் புலம்பிக் கொண்டிருக்கிற சமயத்தில் மற்றவர்கள் கேலி கூத்தாக பார்ப்பார்கள், மற்றவர்கள் வேடிக்கையாக பார்ப்பார்கள். இது வர்ற அழதான் தெரியும், இவர் கேலி இப்படி தான் செய்வார்கள். பலரும் நம்மை கேலி கூத்தாக பார்ப்பார்கள். அப்படி கேலி கூத்தாக பார்க்குற சமயத்திலும் உன்னுடைய அழுகையும், உன்னுடைய கண்ணீரும், உன்னுடைய புலம்பிலும், அடுத்தவனுக்கு தமாஷை அந்த பதிலும் அந்த துன்பங்கள் வடிகிற பொழுது தெய்வம் சில வார்த்தை, நீ கவலைப்படாமல் இரு, உன் துன்பங்கள், உன் அழுகை, இந்த கண்ணீர் எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியாக தெய்வம் மாற்றுவார். மறுபடியும் அந்த வார்த்தையை படிங்கள். 20வது வாக்கியம். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழ்ந்து கொண்டிருக்கும். அடுத்தது, நீங்கள் துயருவீர்கள், உங்கள் துயரம் என்னவாக மாறும்? மகிழ்ச்சியாக மாறும். அதுக்கப்புறம் தெய்வம் சொல்கின்ற ஒரு எக்ஸாம்பிள், உண்மை பயங்கரமான எக்ஸாம்பிள். அடுத்த வார்த்தை, பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற பொழுது வந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டு எவ்வளவு சந்தோஷம் அடைகின்றார், அது வேதனையோடு இருக்கின்றார். ஆனால் பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு அந்த வேதனை அவளை விட்டு போய்விடுகிறது. வேதனை போய்விடுது. எதை மறைத்தாம்? நீங்கள் நான் தெய்வ கிருபைகளை பெறுகிற வரைக்கும் இது ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் எப்போ நான் அனுபவம் கிடைத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக இதோ அந்த வேதனையை நாம் மறந்து விடுவோம். வேதனை மறந்துவிடுவோம். வேதனை வருகிறதே என்று சொல்லிக்கொண்டு தாய்மார்கள், பெண்கள் பிள்ளை பெற்காமலே இருக்கிறார்கள்? இல்லை, வேதனை வரும் என்று உணர்ந்திருக்கிறார்கள். வேதனை வரும்
என்று அறிந்திருக்கிறார்கள். வேதனையை நினைத்து கொண்டல்ல, மாறாக அந்த வேதனைக்கு அப்புறம் வருகின்ற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்கள், அதை நினைத்து கொண்டு அந்த வேதனையை சந்தோஷத்தோடு அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள், சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்களே, இங்கு நீ அனுபவிக்கின்ற வேதனைகள் பிள்ளைகள் வழியாக, பெற்றோர்கள் வழியாக, மற்ற நபர்கள் வழியாக உனக்கு கிடைக்கிறது அவமானங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், ஏமாற்றங்கள், காயங்கள், அது அத்தனையும் தெய்வம் நன்மையாக தெய்வம் மாற்றி கொண்டு வர வழிய தீமைக்கு வழி அல்ல. இதெல்லாம் அதனுடைய அர்த்தங்கள். இப்போ அந்த வார்த்தை எடுத்து படிங்கள். எங்க எபிரேயர் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 32வது வாக்கியம். யாராவது ஒருத்தர் துன்பம் நிறைந்த போராட்டத்தில் மன உறுதியோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அதன் வார்த்தை, மன உறுதியோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அப்போ மன உறுதியோடு ஏற்றுக்கொண்ட நீ இப்போ என்ன ஆகிவிட்டது, எங்கு போய்விட்டது அந்த சக்தி? அப்போ முன்னைய நாட்களில் நினைவு கூறுங்கள், துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இப்போ உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுதும் போராட்டமாக மட்டுமே இருக்கிறதே, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று ஒருவர் சொல்கிறார்கள் என்றால் ஒரு நாளும் அது உண்மை அல்ல. காரணம் என்ன? இறை சன்னதியில் நீ கணக்கு கொடுக்க முடியாது. காரணம், ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நாள் என்பது 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் என்பது ஒரு நாள் போலவும் இருக்கின்றது. அப்படி இருக்கிற சமயத்தில் நான் இவ்வளவு வருஷமாக நான் கணக்கு கொடுத்துக்கொண்டேன், இவ்வளோ வருஷமாக நான் போராடி கொண்டிருக்கின்றேன், இத்தனை நாட்களாக நான் போராடி கொண்டிருக்கின்றேன், இத்தனை நாட்களாக நான் கஷ்டப்படுகிறேன் சொல்லிக்கொண்டு காலங்கள் நேரங்கள் எல்லாம் கடவுள் சன்னதி பேசுகிற சமயத்தில் உனக்கும் எனக்கும் புத்தி இல்லை என்று அர்த்தம். உனக்கு எனக்கு புத்தி இல்லை. அப்படி என்றால் முன்னாடி இருக்கிற போராட்டத்தில் நீ அதை ஏற்றுக்கொண்டாய். அப்படி என்னன்னா மனப்பக்குவத்தோடு இருந்தாய். இப்போ அந்த பக்குவம் போயிச்சா? போகவில்லை, இருக்கின்றது. நீ தான் அது உணராமல் இருக்கின்றாய். தெய்வம் உனக்கு சக்தியை தந்திருக்கின்றார், கிருபையை தந்திருக்கின்றார், தாங்கக்கூடிய கிருபை உனக்கு தந்திருக்கின்றார். ஆனால் கிருபை பெற்றிருக்கிற நீ அதை உணராமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பார். அங்கே தான் பிசாசுடைய வெற்றி அங்கு கிடைக்கிறது. பிசாசுடைய மனநிலை என்பது, அவனுடைய சிந்தனை எல்லாம் என்பது, மக்கள் அந்த உணர்வை அவன் எடுத்து விட வேண்டும். பாவம் என்ற உணர்வு அதை எடுத்து விட வேண்டும். இது அப்பா, இது அம்மா, இது என் கணவன், இது என் மனைவி, இந்த உணர்வை அவன் எடுத்து விட வேண்டும். அந்த உணர்வு போய்விட்டது என்றால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் போய்விட்டது. இது அடுத்த என்னை போல சக மனிதன் தானே, அந்த உணர்வு அவனை எடுத்து விட வேண்டும். அதை எடுத்து விட்டான் என்றால் அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. சுயநலம் அங்கே கடந்து வருகிறது, பாவம் சிந்தனை கடந்து வருகிறது. ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு தானோத்தியமாக அவன் செய்து கொண்டிருப்பான். இதை நாம் பார்க்கின்றோம். மக்களே, தெய்வம் உனக்கு தந்துகிற உணர்வை நீத்தான் இழந்திருக்கின்றாய் ஒழிய தெய்வம் எடுக்கவில்லை. தெய்வம் ஒரு நாள் இழக்கவில்லை, நீ தான் எடுத்திருக்கின்றாய். எப்படி நான் இழந்திருக்கின்றேன்? பாவத்தின் வழியாக அந்த உணர்வை இழந்தேன். உணர்வை இழந்த நான் மீண்டும் அந்த உணர்வுக்கு நான் வர வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்பது என்னது? பாவ சங்கீர்த்தனம். ஆனால் தான் மக்கள் உங்களுக்கு தெரியும், அருத்தந்தையர்கள் பிரசங்கத்திலும் சொல்லியிருப்பார்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஜெரோம் கேள்விப்பட்ட, புனித ஜெரோம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த பைபிள் முன்னாடி எந்த பாஷையில் இருந்தது? லத்தீனுக்கு முன்னாடி எந்த பாஷையில் இருந்தது? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கிரேக்க மொழியிலும் எபிரேயர் மொழியிலும் இருந்தது. அதை லத்தீன் மொழிக்கு மொழி மாற்றம் செய்தவர் யார்? அவர் தான் புனித ஜெரோம். அப்போ இந்த போன நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடினோம். அப்போ நிறைய பிரசங்கங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதை பற்றி, இல்லைங்களா? அப்போ அந்த பிரசங்கம் என்னவென்று, ஜெரோம் கனவு பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த கனவில் என்ன வந்து இயேசு கடந்து வருகின்றார். சொல்ல பார்த்தீங்கன்னா, இடம் நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள், நீ எனக்கு என்ன பரிசு தரப்போகின்றாய்? பிறந்த நாளைக்கு என்ன பரிசு? அப்படின்னா நாளைக்கு கிறிஸ்மஸ். அப்போ பிறந்த நாளைக்கு என்ன பரிசு தரப்போகின்றாய்? அதான் ஆண்டவரே, என்கிட்ட இப்படி பரிசு கேட்கின்றாய். இதோ பாரு, நான் என் உயிருக்கு மேலாக பார்த்து கொண்டிருக்கின்ற மதிக்கின்ற இந்த பைபிள், இந்த வார்த்தை, அதை நான் உனக்கு தருகிறேன் என்று. அப்போ பைபிளை நீட்டின உடனே அங்கே இயேசுன வார்த்தை, எடா ஜெரோமே, இது என்னுடைய வார்த்தை, எனக்கு தேவை உன்னுடையது. என்னுடையதா? அப்போ அவன் பார்க்கின்றான், இதோ ஆண்டவரே, என் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள், என் உயிர் மூச்சு எல்லாம் நீங்கள் எடுத்து, எனக்கு எதுவும் தேவையில்லை, எல்லாம் எந்தன, இது அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி விடுற சமயத்தில் அப்பவும் குழந்தை இயேசு அருகில் வந்து அவனை கட்டி பிடிச்சி சந்தோஷத்தோடு அப்படி முத்தம் கொடுத்துட்டு சொல்ற வார்த்தை, எடா ஜெரோமே, இந்த உயிரும் என்னுடையது, இந்த உயிர் மூச்சும் என்னுடையது, எனக்கு தேவை உன்னுடையதுன்னு. என்னுடையதா? அழ ஆரம்பிக்கின்றான். ஆண்டவரை, தெரியவில்லையே, என்னன்னு தெரியவில்லையே. முட்டி போட்டவன் சாஷ்டமாக விழுகின்றான். காரணம், இயேசுன வார்த்தை உண்டு, நான் தராததும் நீயாக சேர்த்து வைத்திருப்பதும். உடனே அவன் கீழே விழுந்து சாஷ்டமாக விழுந்து, ஆண்டவரே,
என் உயிர். நான் எல்லாம் வச்சுக்கிறேன் பாருங்கள். இந்த பரிசு, இந்த பண்டிகை, இதெல்லாம் என்ன நல்ல காரியங்கள், நான் செய்த நல்ல காரியங்கள், அதனால் கிடைச்ச பரிசுகள், என்னுடைய படிப்பு, அத்தனையும் இந்த உலகில் கிடைச்ச நன்மைகள் எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன், எனக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. அப்படி கொடுக்குற சமயத்தில் இயேசு அவனை தட்டி எழுப்பி எழுந்துடுறான்னு. என்னென்னு, இது எல்லாம் நான் உனக்கு தந்தது, இந்த நன்மை செய்ய நான் உனக்கு தூண்டியது, இந்த படிப்பில் உனக்கு கிடைச்ச அந்த பரிசெல்லாம் நான் உனக்கு தந்தது. அப்போ வாழ ஆரம்பிக்கிறான். என்ன ஆண்டவரே உண்டு? அப்போ தானே ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்பது என்ன? நான் தராததும் நீ அங்கே சேர்த்து வைத்திருப்பது என்னது? உன்னுடைய பாவங்கள். அந்த பாவங்களை எனக்கு விட்டு கொடு. அந்த பாவத்தை நீ வைத்துக்கிற என்றால் அது உன்னையும் நாசமாக்கும், அடுத்தவனையும் அது நாசமாக்கும். எபிரேயருக்கு திருமுகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். எபிரேயர் 12:15 மாறி போயிடுச்சு. சரி, அடிச்சிட்டு வாங்க போல இருக்கு. உங்களில் எவரும் கடவுளுடைய அருளை இழந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது, கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து உங்களுக்கு தொல்லை கொடுக்காதபடியும் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்துக்கொள்ள. அதாவது கசப்பான நச்சுவேர் கோபம், வெறுப்பு, வைராக்கியங்கள், பாவ உணர்வுகள், இதை நம்ம பார்க்கணும். அந்த கசப்பான நச்சுவேர் எனக்குள் முளைத்தது என்றால் அது என்னையும் நாசமாக்கும், அடுத்தவனையும் அது நாசமாக்கும். இதை நம்ம பார்க்கணும். அப்போ அந்த பாவத்தை எனக்கு விட்டு கொடு. நீ வாழ வேண்டியவன், நீ இப்படி இருக்க வேண்டிய நபர் அல்ல. ஜெரோம், உன்னை கொண்டு பல காரியங்கள் நான் செய்ய வேண்டும். ஆகவே அந்த பாவத்தை நீ வைத்து விடாதே, எனக்கு நீ கொடு என்று சொல்லிக்கொண்டு இதா இயேசு கேட்பதை காண்கின்றோம். மக்களே, கிறிஸ்மஸ் கிஃப்டாக நீ பலதும் என்னிடமே நீ கொடுத்திருப்பாய். கிறிஸ்மஸ் கிஃப்டாக தெய்வத்திற்கு நீ கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்னது? உன்னுடைய பாவங்கள். கொடுத்திருக்கிறியா? எப்படி நான் கொடுத்தேன்? அதுதான் நீ செய்கின்ற பாவ சங்கீர்த்தனம். அதுதான் நீ செய்கின்ற பாவ சங்கீர்த்தனம். அப்போ நீ செய்கின்ற ஒரு கிறிஸ்மஸ் கடமைக்காக, கிறிஸ்மஸ் வருகிறது நான் பாவ சங்கீதம் செய்து விடுகிறேன், ஈஸ்டர் வருகிறது நான் பாவ சங்கீதம் செய்து விடுகிறேன் என்ற எண்ணத்தை நீ பாவ சங்கீதம் செய்கிறேன் என்றால் அது போலியானது. எனக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஈஸ்டராக இருக்க வேண்டும். இதா இயேசு பிறக்கின்றார், இதா அது கிறிஸ்மஸ். நாம் பாவ சங்கீதம் செய்கிற சமயத்தில் இதா இயேசு அங்கு பிறந்து வருகின்றார். தெய்வமே நன்றி, தெய்வமே இனி இந்த தவறு நான் செய்ய மாட்டேன், உன்னை நான் வேதனைப்படுத்த மாட்டேன் என்ற உணர்வு நமக்கு அங்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். குற்றங்களை அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். எவ்வாறு நீ குற்றங்களை அறிக்கையிடுகின்றாயோ, எப்பெல்லாம் நீ பாவ சங்கீதம் செய்கின்றாயோ, அப்பெல்லாம் ஓரோ திண்மையிலிருந்தும் நீ விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கின்றாய். உன்னை ஆட்டி படைத்து கிடக்கிற அந்த பாவம் இருக்கு பாருங்கள், அது வலுவிழந்து சக்தி இழந்து அது போய்கொண்டே இருக்கும். ஓரோ பாவ சங்கீர்த்தனம் நீ செய்கின்ற பொழுது பிசாசை எட்டி உடைக்கின்றாய். கன்னத்தில் அறைவதுதான் நீ செய்கிற ஓரோ பாவ சங்கீர்த்தனம். நீ செய்கிறாயா அல்லது கன்னத்தை வச்சு தடவி கொண்டிருக்கின்றாயா? பாவ சங்கீதம் செய்யாமல் நீ போலி பாவ சங்கீதம் செய்து கொள்கிறாய் என்றால் பிசாசுக்கு கன்னத்தில் முத்தம் கொடுத்து நீ போய் கொண்டிருக்கின்றாய். கண்ணீரோடு நல்ல ஒரு பாவ சங்கத்தில் நீ செய்கிற பொழுது உன் குற்றங்களையும் பலவினைகளையும் ஒப்பு கொடுத்து நீ செய்கிற சமயத்தில் பிசாசுடைய கன்னத்தில் ஓங்கி ஒரு அடி அடித்து கொண்டு நீ வெற்றி பெறுகின்றாய். எது வேணும் என்று நீ தீர்மானம் எடுத்துக்கோ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நான் பார்க்கணும். இனி அடுத்த வார்த்தை எங்கே வருகிறது? போராட்டத்தை பெற்ற பின் எங்களுக்கு நிறுத்தும் போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும், குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் தானே, இகழ்ச்சிக்கும், அடுத்த வருகிறது இகழ்ச்சிக்கும், அதன் பிறகு வேதனைகளுக்கும் ஆளாகி, மகன் மகள் கணவன் மனைவி வழியாக உங்களுக்கு கிடைக்கிற அவமானங்கள் வேதனைகளுக்கும் ஆளாகி, இகழ்ச்சிக்கும் நீங்கள் ஆளாகி, அவமானத்துக்கு ஆளாகி வேடிக்கை பொருளாக நீ மாறிவிடுகின்றாய். எத்தனை பேர் குடும்பத்துக்குள்ளேயே எத்தனை பேர் நம்மை வேடிக்கை பொருளாக பார்க்கிறார்கள்? ஆலயங்களில் எத்தனை பேர் உன்னையும் என்னையும் வேடிக்கை பொருளாக பார்க்கிறார்கள்? வேடிக்கை பொருளாக, காட்சி பொருளாக எப்படிலாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நீ அழுகின்ற பொழுதும், நீ ஒரு காரியம் செய்கிற பொழுதும் எத்தனை பேருடைய கண்களுக்கு நீ நானும் ஒரு கேலி கூத்தாக நாம் இருக்கின்றோம். துன்பம் பெற்றவர்கள், நன்மை ஒளி பெற்றவர்களுக்கு கிடைக்கிற காரியங்கள் பார். ஒளி பெற்ற பின் உனக்கு கிடைக்கிற காரியங்கள். அப்படி என்றால் தெய்வ அனுபவம் பெற்ற பிறகு என் வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. நான் தெய்வ அனுபவம் பெற்றுவிட்டேன், பாவ சங்கீதம் செய்து விட்டேன், பாவ சங்கீதம் செய்த காரணத்தினால், விடுதலை பெற்ற காரணத்தினால் என் வாழ்க்கையில் துன்பம் வரக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல.
எனக்கு நோய்கள் வரக்கூடாது என்ற அர்த்தம் என்பதல்ல. மாறாக துன்பம் வந்தது என்றால், நோய்கள் வந்தது என்றால் என் பார்வையே மாறும். எப்படி என்றால், தெய்வமே நன்றி சொல்லி நான் போவனை ஒழிய, ஏன் ஆண்டவரே இந்த வேதனை, ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டங்கள், ஏன் ஆண்டவரே நோய்கள், ஏன் ஆண்டவரே இந்த தடைகள் ஒரு நாளும் எனக்கு வராது, ஒரு நாள் வராது. மாறாக அது ஏன் ஆண்டவரே என்ற எண்ணங்கள் கடந்து வருது என்றால், நீயும் நானும் இன்னும் ஒளி பெறவில்லை என்ற அர்த்தம். நீ நானும் இன்னும் தெய்வ அனுபவம் பெறவில்லை என்ற அர்த்தம். தெய்வ அனுபவம் பெற்ற ஒரு மகன், ஒரு மகளுக்கு நிச்சயமாக துன்பங்கள் உண்டு. அதான இயேசுன வார்த்தைகள், உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள். காரணம் என்ன? நான் இந்த உலகத்தை வென்று விட்டேன். காரணம் என்ன? உலகமுனை வெறுத்து கொண்டு தான் இருக்கும். எடுத்தபடி 18வது வாக்கியத்திலிருந்து யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 18 வாக்கியங்கள். உலகம் உங்களுக்கு வெறுக்கிறது என்றால், அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை பாருங்கள். இயேசுவுக்கே இந்த கதி என்றால், அதை தெரியுமில்ல, பச்சை மரத்துக்கே இந்த கதி என்றால் மற்றவருக்கு என்ன கதி? இயேசு தெய்வ மகன் தானே, அவர் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? நன்மை தானே செய்தாரே. நன்மை செய்த பிறகும் அவருக்கு கெடுதல் வருது என்றால், நீயும் நானும் அதே நன்மைகள், இயேசு செய்த அதே நன்மைகள் நீ நானும் செய்கிற பொழுது நமக்கும் கெடுதல் வந்தே தான் தீரும். வராது என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது, வந்தே தீரும். ஏன் ஆண்டவர் கேள்வி நீ நான் கேட்பதில் அர்த்தம் இல்லை. Praise the Lord. இனி அடுத்த வார்த்தை படியுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாய் இருந்தால், யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து படியுங்கள். அடுத்தது உலகம் உங்களை அன்பு செய்திருக்கும். அடுத்தது, நான் உங்களை உலகத்திலிருந்து தேர்ந்து விடுத்து விட்டேன். அடுத்தது, நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. அப்படி என்றால் உலகை சார்ந்து இல்லாத காரணத்தினால் உலகம் உங்களை வெறுத்து கொண்டு தான் இருக்கும். அப்போ துன்பங்கள் கலந்து உலகம் உனக்கு தரும், வேதனைகள் நோய்கள் உலகம் கண்டு வருகிற சமயத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அதோடைய சுபாவம் அது செய்து கொண்டிருக்கும். உன்னுடைய சுபாவம் என்ன? தெய்வத்துடைய தன்மை பெற்ற நீ, உன்னுடைய சுபாவம் என்ன? உன்னை யார் அந்த தீமைகள் அடிமையாக சொன்னது? நீ தெய்வத்துடைய தன்மை பெற்ற நீ அந்த துன்பத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நீ போய் கொண்டிருக்கிற சந்தோஷத்தோடு நீ போய் கொண்டிரு. நன்றி ஆண்டவரே, துன்பம் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அல்ல, இறைவனா துன்பம் தந்தார், அவருக்கு ஒரு வேலை இல்லை. துன்பம் அவர் தரவில்லை. அனுமதிப்பது என்பது வேறு, தருவது என்பது வேறு. இதை நாம் பார்க்கின்றோம். சரி, அதன் வழியாக உனக்கு மட்டுமல்ல, உன் வழியாக அடுத்த நபருக்கும் அங்கு நன்மைகள் கடந்து வரும். அதனால் தெய்வம் அனுமதிப்பாரை ஒழிய ஒரு நாளும் தெய்வம் துன்பங்களை தரமாட்டார். அனுமதிப்பது என்பது வேறு, தருவது என்பது வேறு. Praise the Lord. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையை நீ நான் அலசி பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதோ. என்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் என்னை கேலி கூத்தாக பார்க்கும்போது நான் தளர்ந்து போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பரவாயில்லை, நீ என்னை கேலி கூத்தாக பார்த்துக்கோள், எப்படி வேணால் நான் பார்த்துக்கோள், எனக்கு ஒரு நாளும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என் தெய்வம் என்னுடன் இருக்கின்றார். இந்த ஒரு போத்தியம் மட்டுமே நமக்கு இருந்து இருக்க வேண்டும். வேறு எதுவும் இருக்கக்கூடாது. என் கணவனாக இருக்கட்டும், என் மனைவியாக இருக்கட்டும், யார் வந்தாலும் சரி, என் தெய்வம் என்னோடு இருக்கின்றார். இந்த ஒரு உணர்வு மட்டும் நமக்கு இருந்தது என்றால், மக்களே, ஒருத்தரும் நமக்கு எதிராக எதுவும் பண்ண முடியாது. என்ன, நானா வீழ்ந்தா ஒழிய வேறு எதுவும் யாரும் என்னை வீழ்த்தவும் முடியாது. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது வீழ்ந்தாரா? இல்லையே, ஒரு நாளும் இல்லை. அவர் வீழ்ந்தது உனக்காகவும் எனக்காக. வீழ்ந்தவர் மறுபடியும் எழுந்தார். எழுந்து கல்வாரி மலை நோக்கி போனார், பின்னாடி ஓடி போகவில்லை. கல்வாரி மலை நோக்கி போனார். யூதாஸ் தன்னை ஒற்றி கொடுப்பான், யூதாஸ் தனக்கு பொய் சொல்லுவான், இதை தன்னை காட்டி கொடுப்பான் என்று இயேசுக்கு தெரியும். தெரிந்து யூதாஸை கூட்டத்தில் வைத்தான். ராயப்பர் தன்னை தெரியாது என்று சொல்வான் இயேசுக்கு தெரியும். தெரிந்தே அக்கூட்டத்தில் வைத்தார். என்ன காரணங்கள்? அவரை ஏமாந்தவன் அல்ல. அவர் பார்த்தது யூதாசையும் ராயப்பிரிவல்ல, பிதாவாய தெய்வத்தை. ஆண்டவரே, நீ அனுமதிக்கவில்லை என்றால் இது நடக்காது. அப்படி நீ அனுமதிக்கிறேன் என்றால் ஒரு நன்மைக்கு தான் அது கடந்து வரும். இவர்கள் வழியாக மீட்பு கடந்து வருகிறது. இவர்கள் இப்படி செய்ததன் வழியாக அன்பு என்றால் என்னவென்று வெளிவருகிறது. அந்த அன்பை எப்படி காட்ட வேண்டும் என்பதும், மன்னிப்பு என்பது என்ன என்பதும் அத்தனையும் தெய்வம் அங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆனால் தான் வார்த்தை நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம், நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் சொல்கிறீர்கள். உண்மைத்தான், நான் ஆண்டவர் தான், போதகர் தான். ஆண்டவரும் போதகருமான நான்
உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டு இருக்கின்றீர்கள். தினம் பார்க்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். இனி அடுத்த வார்த்தை நாம் வாசிக்கின்றோம். வேடிக்கை பொருளானுங்க, வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளுநரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். அர்த்தம் புரிஞ்சிச்சா? அடுத்தவனுடைய துன்பத்தில் நீ பங்கு பெறுகின்றாய். அவன் செய்கிற தவறுக்கு நீ பொறுப்பெடுத்துக் கொள்கின்றாய். அவன் செய்கிற தவறுக்கு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தை விட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு செய்கிற தப்புக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு செய்கிற தப்புக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு செய்கிறீர்கள். ஒருத்தன் கடன் வாங்கியிருப்பான். அவன் கடன் அடைப்பதற்காக நீ இன்னொருத்தனோட கடனை வாங்கிவிட்டு, என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறான், பைசா கொடுங்க என்ன சொல்லிட்டு இவங்கிட்ட அந்த கடனை வாங்கிவிட்டு நீ கடன் அடைப்பாய். அவன் முடிச்சு அவன் பாட்டு போய் கூட்டுப்பான். நடுவில் நீ யார்? ஏமாந்துட்டியா? நீ தானே வாங்கினா. உன்னை யார் கடை வாங்க சொன்னது? நீ செய்கிற நன்மைகள். இவன் ஏமாற்ற வேண்டும் என்பதல்ல, ஏமாற்ற நீ ஏமாந்து போக வேண்டும் என்பதில்லை. நீ செய்த நன்மைகள், உன்னுடைய நல்ல குணத்தை, உன்னுடைய நல்ல அந்த மனப்பான்மையை மற்றவர்கள் துர்யோகப்படுத்துகிறார்கள். இதானே இயேசுவும் செய்தார். இதானே இயேசு உன்னையும் என்னை மன்னிக்கின்றாரே, உன்னையும் உனக்கும் எனக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்மை சொன்ன தெய்வம் கடைசியில் ஏமாந்து போறது அவர். எப்படி எடுத்து படியுங்கள். மலாக்கி புஸ்தகம் 2 அதிகாரம் 14 வாக்கியம். மலாக்கி புஸ்தகம் 2 அதிகாரம் 14 வாக்கியம். உனக்கும் உன் மனைவிக்கும் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாக இருந்தார். எப்படி தெய்வம் சாட்சியாக இருந்தார்? உங்க கல்யாணத்தில் எங்க நடந்தது? ரோட்லையா? சர்ச்சில். எந்த சர்ச்சில்? செயின்ட் ஜோசப் சர்ச்சில். பலிப்பிடத்து முன்பாக நடந்தது. அப்போ சாட்சியாக இயேசு வந்தாரா? எப்படி? அரு தந்தை வழியாக இயேசு இல்லையா? ஸ்தோத்திரம். இனி அடுத்த வார்த்தை. அப்படி இருக்க உன் துணைவியும் உடன்படிக்கையுமான மனைவியை நீ நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறாய். அது என்ன நம்பிக்கை துரோகம்? எப்படி நம்பிக்கை துரோகம் செய்ய முடியும்? இதோ உனக்கு ஏற்ற ஒரு துணை நான் தந்திருக்கின்றேன். அன்பு மகனே, உனக்கு ஏற்ற துணை தான் இந்த மகள். இதோ மகளே, உனக்கு ஏற்ற துணை தான் இந்த கணவன். ஆகவே இறைவன் நம்பிக்கை கொண்டு உனக்கு ஏற்ற துணை அவர் தந்தார். நீ யார் மேல் நம்பிக்கை வைத்து செயல்பட்டாய் என்றிருப்பார். தெய்வம் உண்மையில் நம்பிக்கை வைத்துக்கொண்டு இந்த மகனை கணவனாகவும் இந்த மகளை மனைவியாகவும் உனக்கு தந்த பொழுது நீ உங்க அப்பா அம்மா மேல் நம்பிக்கை வைக்கின்றாய், சமுதாயத்து மேல் நம்பிக்கை வைத்தாய், ஊரார் மேல் நம்பிக்கை வைக்கின்றாய், அவன் மேல் இவன் மேல் நம்பிக்கை வைத்துக்கொண்டு நீ போடுற சமயத்தில் தெய்வம் சொன்ன வார்த்தைக்கு எதிராக நீ போகிற பொழுது ஏமாந்தது யாரு? தெய்வம். தெய்வம். நீ விவாகரத்துக்கு நீ அப்ளை செய்கிற சமயத்தில் ஏமாந்து போனது யாரு? தெய்வம். நீ காயப்படுத்துகிற பொழுது, நீ விபச்சாரம் செய்கிற பொழுது ஏமாந்து போனது யாரு? தெய்வம். தெய்வம் எழுந்த போகின்றார். நான் அல்லவா இங்கே ஏமாந்து இருக்கின்றேன். மகளே, நீ அல்ல, உன்னை அல்ல அவன் ஏமாற்றியது, என்னைத்தான் அவன் ஏமாற்றி இருக்கின்றான். வாடுவது நீ அல்ல, நான் தான் வாடி இருக்கின்றேன். நான் காரணமாக என் மகள் இப்படி கஷ்டப்படுகின்றாரே, நான் காரணமாக என் மகன் இப்படி கஷ்டப்படுகின்றானே, வேதனைப்படுகின்றானே, அவமானப்படுகின்றானே என்று சொல்லிக்கொண்டு தெய்வம் அங்கு பொறுப்படுகின்றார். ஐயோ, என்னை ஏமாற்றி விட்டானே என்று. அதை ஏமாற்றப்பட்ட அந்த தெய்வம், காயப்பட்ட அந்த தெய்வம் ஏமாற்றி அந்த கணவனை தண்டிக்கிறாரா? அல்ல, மன்னிக்கின்றார், மன்னித்து விடுகின்றார். சரி, பரவாயில்லை, நான் உன்னை மன்னிக்கின்றேன் மகளே, நான் உன்னை மன்னிக்கின்றேன். எப்போது அந்த மகன் அந்த மகள் ஓடி வந்துட்டு தெய்வமே என்னை மன்னித்து விடுன்னு சொன்னபோது எவ்வாறு அவன் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றானோ அதே மாதிரி நீயும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே. நீ மனித. அப்ப நான் ஏமாந்தவன், உனக்கு நான் ஏமாந்தவன். ஆமாம், நான் ஏமாந்தவன் தான். என்ன காரணம்? எனக்கு அன்பு மட்டும்தான் செய்ய தெரியும். என் தெய்வம் அன்பு செய்கிற தெய்வம், சபிக்கிற தெய்வம் அல்ல என் தெய்வம். பிரைஸ் தி லார்ட். மக்களே, எந்த அளவுக்கு வார்த்தை வருது பாருங்கள். இதோ நீயும் அடுத்தவனுக்காக நீயும் நானும் பரிந்துரைக்கிற சமயத்தில், அடுத்தவனுக்காக நீ நானும் வட்டிக்காலம் கொடுத்துக்கொண்டு கடன் வாங்கி அவனுக்கு உதவி செய்கிற சமயத்தில் அவனை ஏமாற்றி போகிற போது நிச்சயமாக எனக்கு வெறுப்பு, வைராக்கியம், பழி வாங்குற உணர்வு எனக்கு ஏற்படும். நிச்சயமாக அது ஏற்பட்டே தீரும். அது ஏற்பட்ட தீர சமயத்தில் நீ நான் ஒன்று மறக்காமல் இருக்க வேண்டும். தெய்வமே, நானும் உன்னை ஏமாற்றி இருக்கின்றேன், நீ என்னை மன்னித்திருக்கின்றாய். அவன் எந்த சூழலில் எந்த நிலையில் இருந்தானோ அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு உதவி செய்வதற்கு முன்னாடி உன்னிடத்தில் நான் பெர்மிஷன் கேட்டிருக்க வேண்டும்.
ஆண்டவரே, நான் அவனுக்கு உதவி செய்கிறது சரியா தவறா என்று உங்ககிட்ட கேட்டிருந்தால் நீ எனக்கு எச்சரிக்கை தந்திருப்பாய். எடா வேண்டாண்டா, அவனை ஏமாற்றுவான்டா என்று நீ எனக்கு எச்சரிக்கை தந்திருப்பாய். நான் கேட்கவில்லை. உதவி செய்தால் 4 பேர் என்னை பாராட்டுவார்கள். ஓ, இவன் எல்லோருக்கும் உதவி செய்கின்றான், இவள் எல்லோருக்கும் உதவி செய்கிறார்கள். 4 பேர் புகழ்வார்கள். 4 பேர் புகழ வேண்டும், 4 பேர் காண வேண்டியதற்காக செய்தேன். கடைசியில் 4 பேர் பார்த்தார்கள், என்னை இகழ்ச்சிக்கு உள்ளாக ஆக்கி விட்டார்கள். ஆண்டவரே, என்னை இந்த இக்கட்டான சூழலிருந்து என்னை மீட்டலும், இரக்கம் வையும். நமக்களே, நீயும் நானும் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கின்றோம் மற்றவர்கள் வழியாக. இனி அடுத்தது வருகிறது பாருங்கள். கைதிகளுக்கு துன்பங்களில் வேறு சில வேலைகள் இந்நிலைக்கு ஆளான துன்பங்களில் பங்கு பெற்றார்கள். இனி 34, கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள், உங்கள் உடைமைகளை பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள் அப்படி என்றால் எந்த அளவுக்கு? கைதி, அதை ஆன்மீகம் வைத்து கொள்ளலாம். பல திண்மைகளுக்கு அடிமையாக இருக்கிறவனை, மகளாக இருக்கிறவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு இருக்க. சரி, என் பையன் குடிகாரன், என் கணவன் குடிகாரன், போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றான், பரவாயில்லை. பல தீமைகளுக்கு அடிமையாக இருக்கின்றான், கோபத்துக்கு அடிமையாக இருக்கின்றான், பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய இரக்கத்தை அவர் மீது நீ காட்டுகின்றாயே. உன் பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது உங்களுடைய அன்பை நீ காட்டுகின்றாய். அதை 3வது மகன் அதே தவறு செய்கிற பொழுது நீ என்ன செய்கின்றாய்? கோபத்தை நீ வெளிப்படுத்துகின்றாயே. அப்போ என்ன காரணங்கள்? நீ போலித்தனமெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். அன்பு இருக்கிற சமயத்தில் அன்பு மகனும் மகளும் அல்ல, அது ஒரே மாதிரி போகும். அது எந்த அன்பு? தெய்வத்துடைய அன்பு. மனிதனுடைய அன்பு வித்தியாசப்படுத்தும், ஆனால் தெய்வம் காட்டுகிற அன்போ அங்கே வித்தியாசம் வராது. பரவாயில்லை, ஒரு சூழலில் அதம் தெரியுமில்ல, பிறக்கின்ற பொழுதை யாரும் பாவம் செய்து பிறக்கின்ற போதே நான் பாவம் செய்ய வேண்டும் என்பதில்லையே. அவன் வளர்ந்து வர சூழல், அவனை வளர்த்தி வர சூழல், இது அவனை பாவத்துக்கு தூண்டி விடுகிறது, பாவத்துக்கு அடிமையை விடுகின்றான். நிலையை புரிந்த தெய்வம், அந்த சூழலை புரிந்த தெய்வம் அவனை அவளை மன்னித்து ஏற்றுக்கொள்வது போலவே நீங்களும் நானும் அவனை அவளை அந்த நபர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், மனித செயலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். ஆனால் யாரால் முடியும்? தெய்வத்தால் மட்டுமே தான் முடியும். அப்போ அது சக்தி பெற வேண்டும். எங்கு வரும்? பாவ சங்கீர்த்தனம். பாவ சங்கீர்த்தனத்தான் உனக்கு சக்தி கிடைக்கும் ஒழிய அல்லாத அஞ்ஞாமுஞ்சா மாதிரி நீ கொண்டிருக்கிற சமயத்தால் ஒரு நாளும் கிருபைகளும் உனக்கு அங்கு கிடைக்காது. இனி அடுத்த வார்த்தையை வாசிக்கின்றோம். உடைமைகளை பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். பெற்றோர்களை ஏமாற்றி பிள்ளைகள் சொத்துக்களை கையெழுத்து வாங்கி கொள்கிறார்கள். கூட பிறந்தவர்களை ஏமாற்றி கொண்டு சொத்துக்களில் பத்திரங்களில் கையெழுத்து போட்டுக்கொண்டு போகிறார்கள். அம்மாவை ஏமாற்றி கொண்டு சொத்துக்களும் கையெழுத்து வாங்கி கொண்டு கடைசியில் அம்மாவை எங்கே வைக்கிறார்கள்? நடுத்தருக்கு போட்டு விடுகிறார்கள். அந்த தாய் பரவலடா என்று சொல்லிக்கொண்டு அனாதை இல்லத்திலும் முதியோர் இல்லத்தில் போய் இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறார்கள்? ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் தான் ஒழிய, ஆண்டவரே என் பிள்ளைய சாபமாக நான் எங்கேயா சாகட்டும் என்று எந்த தாயாவது மன்றாடுகிறார்களா? இல்லையே. சொந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது, சொந்த பிள்ளைகள் நீ போ, வீட்டை விட்டு நீ போ, வேண்டாம் என்று சொல்லாத அளவுக்கு அவர்கள் செயல்பாடும் பேச்சு என்ற சுபத்தில் ஓரோ தாய்மார்களும் ஓரோ தந்தைமார்களும் ஆலயம் தேடி போவார்கள், தியான மையத்தை தேடி போவார்கள், அனாதை இல்லத்தை தேடி போவார்கள். எங்களுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா, இங்கே நாங்கள் தங்க வேண்டும், எங்களுக்கு கொஞ்ச நேரம் நாங்கள் இருந்து விடுகின்றோம், எங்கள் நேரத்தை கொடுங்கள், கொஞ்சம் நேரத்தை இங்கே செலவிடுகின்றோம், வீட்டுக்கு போனால் எங்கள் பிரச்சனை எங்களால் தாங்க முடியாது. ஓரோ தாயும் ஓரோ தந்தையும் ஓரோ கணவனும் ஓரோ மனைவியும் ஓரோ மகனும் மகளும் கொட்டுகின்ற நிமிடங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள். காயப்பட்ட போதிலும் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை இதா அங்கு இருக்கின்றதே. இதுதான் மக்களை இரக்கமுள்ளவர்கள். இதான் நாம் பார்க்கின்றோம், இரக்கமுள்ளவர்கள். நீ ஒளியை பெற்ற பிறகும் உனக்கு இந்த அனுபவம் கிடைக்கிறது என்றால் இந்த அனுபவம் வழியாக அடுத்தவனுக்கு நீ ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இதில் நான் இப்படி வேதனைப்படுகிறேனே, நோயோடு இருக்கின்றேனே, இப்படி காயத்தோடு நான் இருக்கின்றேனே, இப்படி அவமானப்பட்டு இருக்கின்றேனே, இந்த வேதனை அல்லவா இந்த மகளும் அவர்களும் பெறுகிறார்கள். ஆகவே அவர்களுக்காக நான் வேண்டுகின்றேன். ஒளியை பெற்றவர்கள் தங்கள் வேதனையை மையப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்காக வேண்டுவார்கள். அப்படி மற்றவர்கள் வேண்டுகிற சமயத்தில் அங்கு அவர்கள் விடுதலை பெறுவார்கள். இவர்கள் வழியாகவே அவர்களுக்கு அங்கு விடுதலை கிடைக்கும். அந்த விடுதலை பெறுவதை நீ காண்பாய். காண்கின்ற பொழுது தெய்வத்தை நீ ஸ்துதிக்கலாம். தெய்வமே, என்னையும் ஒரு கருவியாக நீ பயன்படுத்தி விட்டாயே, நன்றி தெய்வமே. இப்ப தெரிகிறது ஏன் எனக்கு நீ இந்த வேதனை தந்தாய் என்று. அந்த வேதனை கண்டவுடனே நான் ஜெபித்த பொழுது அடுத்தவனுக்கு சௌக்கியம் கிடைத்த உடனே இதோ
பிரெக்னென்ட்டான இருக்கிறவர்கள் அந்த டெலிவரி ஆன முடிச்ச உடனே சந்தோஷம் அடைந்த உடனே எப்படி சந்தோஷம் அடைகிறார்களோ அதே போல் உனக்கும் எனக்கு கிடைக்கிறது. இதோ அங்கு சந்தோஷம் கடந்து வரும். இதான் மக்கள் தெய்வம் அனுமதிக்கிற ஒரு சில காரியங்கள். அப்படி என்றால் உனக்கு துன்பங்கள் நோய்கள் வருது என்றால் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள், நன்றி தெய்வம் சொல்லிக்கொள். அல்லது உட்காந்து தூங்கி கொண்டு பேன் இருப்பதுக்கு அல்ல இங்கே தெய்வம் இங்கே கொண்டு இருப்பது. மாறாக அது மனதில் கொண்டு வந்து நன்றி தெய்வமே, ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தி கொண்டு வருகின்றாயே, நன்றி தெய்வமே, இந்த நெருக்கடி மத்தியிலே என்னை கொண்டு போகின்றாயே, நன்றி தெய்வம் சொல்லு. நன்றி மட்டும்தான் நீ சொல்ல வேண்டும். அப்போதான் மக்களை உனக்கும் எனக்கும் அங்கே விடுதலை அனுபவிக்க முடியும். அடுத்த வார்த்தை பாருங்கள். மகிழ்ச்சியை ஏற்று, ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதான் என்னது? நித்திய நிலை வாழ்வு இயேசு கிறிஸ்து. இனி உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள், இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. அதனது துணிவு, உங்களுக்கு இருக்கும் துணிவு என்ன? துணிவு என்ன? தைரியம். தைரியம் துணிவுன தைரியமா? என்ன தைரியம்? நம்பிக்கை தான் அதோடைய பிறரை மன்னிக்கக்கூடிய தைரியம். அவன் எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கு பாரு, இதுதான் தெய்வம். அது இழந்து விடாது, அது இழந்து விடாத. அவமானப்படுத்துவார்கள், திருப்பி அடிக்காத காரணத்தினால நாம் பயந்தங்கொழி அல்ல. அதான் சொல்வார்கள, ஒதுங்கி போறதுனால நாம் பயந்தங்கொழியும் அல்ல, விட்டு கொடுக்கறதுனால நான் கோழையும் அல்ல. நான் அடித்தாலும் வலிக்கும், நான் குத்தினாலும் ரத்தம் வரும். நான் அடிக்காமல் இருக்க காரணம் என்ன? குத்தாமல் இருக்க காரணம் என்ன? எனக்கு தேவையில்லை. நான் பார்த்த இயேசு கிறிஸ்து மன்னிக்கின்றார், விட்டு கொடுக்கின்றார், அன்பு செய்கிறார், அனுசரித்து போகிறார். அதனால் நானும் போகின்றேன். அவ்வளோதான் ஒழிய எனக்கு அடிக்க தெரியாது என்பதல்ல, எனக்கு குத்த தெரியாது என்பதல்ல, எனக்கு தேவையில்லை. அதனால் ஒதுங்கி போகிறதுனால நான் பயந்தாங்கொழியும் அல்ல, விட்டு கொடுக்கறதுனால நான் கோழையும் அல்ல. அன்பு இந்த மக்களிடையே நான் பார்க்க வேண்டும். அப்போ உனக்கு இருக்கிற துணிவு என்பது என்னது? மன்னிக்கக்கூடிய சக்தி உனக்குத்தான் வரும், மற்றவர்கள் வராது. எவன் ஒருவன் நிரந்தரமாக பாவசங்கடம் செய்து கொண்டு வருகிறானோ, எவன் ஒருவன் இதோ அந்த திருப்பலியை தினந்தோறும் பங்கெடுத்து கொண்டு நற்கநாதரை பெற்று கொண்டு இருக்கின்றானோ, எவன் ஒருவன் ஜெபமாலையை ஜெபித்து கொண்டு வாழ்கிறானோ, எவன் ஒருவன் இறை வார்த்தையை படித்து கொண்டு அதுக்கேற்ற வாழ்க்கையை வாழ முயற்சி எடுக்கின்றானோ, அவளால் மட்டும்தான் மன்னிக்கக்கூடிய தைரியம் கடந்து வரும். மற்றவர்களுக்கு அந்த தைரியமே வராது. அவங்க சொல்வார்கள், நியாயத்தை கண்டுபிடிப்பார்கள், அதை எப்படி மன்னிக்க முடியும், அதையும் மன்னிக்க, நான் ஏமாந்தவனா, நான் கேவலமானவர்களா என்று சொல்லி போய்கொண்டிருப்பார்கள். அப்பவே கண்டுபிடித்து விடலாம் இவன் ஒரு கோழை என்று. மன்னிக்க கூடியவர்கள் அவர்கள் கோழை அல்ல, தெய்வத்தை மேல் நம்பிக்கை வைத்து வாழுகிறவர்கள். அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட நபரும் சரி, மன்னிக்கக்கூடிய தைரியம் தெய்வம் தருவது, மனுஷன் தருவதல்ல. அது உண்டாக்கி எடுக்க முடியாது. தெய்வத்துடைய கிருபை தான் அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை. அது பாவ சங்கீதம் செய்தால் மட்டும்தான் கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் தலைகீழியும் கிடைக்காது, ஒரு நாளும் கிடைக்காது. பேச்சில் வரும், நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன். பேச்சில் தான் வரும் ஒழிய செயல்பாட்டில் வராது. செயல்பாட்டில் வர வேண்டும் என்றால் நீ அவமானப்பட்டே இருப்பாய், நீ சோர்ந்து போய்கொண்டே இருப்பாய். ஆனால் அந்த அவமானம் சோர்வுகளும் எனக்கு விடுதலை வாழ்வை கைமாறு எனக்கு பெற்றுத்தரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்தது நாம் பார்க்கின்றோம், இன்னும் மிக கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. அப்போ சோர்ந்து போகக்கூடாது, கடைசி நிமிஷம் வரைக்கும் உண்டு. மன உறுதி உனக்கு தேவை. ஐயோ என் வாழ்க்கை சோர்ந்து போய்விட்டது அல்ல, நீ வாழ பிறந்தவன், வாழ பிறந்தவள், சாக பிறந்தவன் அல்ல. நீ மறிக்க வந்தவன் அல்ல, தற்கொலைக்கல்ல நீ இங்கே வந்திருப்பது. வாழ பிறந்தவன். இந்த சமுதாயத்தில் நீ வாழ்ந்தை காட்டு, உன்னால் வாழ முடியும். எதுக்கோ நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே, தீர்மானம் எடுக்கிறாயே, உன் விசுவாச வாழ்க்கையில் சோர்ந்து போய் நிற்கிற என்றால் நீ படிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? நீ பட்டம் படித்து என்ன பிரயோஜனம்? பைசா இருந்துட்டு என்ன பிரயோஜனம்? தைரியம் இல்லையே. வாழ்க்கை வாழ தில்லு வர வேண்டும் என்றால் மக்களே, இதா இந்த இயேசு கிறிஸ்துவை நீ சொந்தமாக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இவ்வளவு போதும். அடுத்தது அதே எபிரேய திருப்புங்க 11ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரத்தில் 35வது வாக்கியம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். உயிர் தெழுந்து சிறுப்பூரும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர். அர்த்தம் புரிஞ்சிச்சா? அதான் நான் பார்த்த இரத்த சாட்சிகள்.
இல்லையா? ஒரு இரத்த சாட்சிகளும் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இதோ வதை உண்டார்கள் திருப்பி அடிக்க முடியாததுக்காக அல்ல. மீண்டும் நாம் வாசிக்கின்றோம், வேறு சிலர் எண்ணங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாகினர். அப்போ துன்பங்கள் எந்த அளவுக்கு வருது பாருங்கள். மீண்டும் விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறியப்பட்டனர், இரண்டாக அறுக்கப்பட்டனர், வாளுக்கு இரையாகி மடிந்தனர், செம்மறியும் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு அலைந்து திரிந்தனர், வறுமையுற்று வாடினர், துன்புறுத்தப்பட்டனர், கொடுமைக்குள்ளாயினர். அவர்களை இயற்கை உலகுக்கு தகுதி இல்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நிலவெடுப்புகளிலும் பாலை வெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலேயே நற்சான்று பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. அது என்ன அர்த்தம்? அத்தனையும் நற்சான்று பெற்றார்கள், ஆனால் தெய்வம் கொடுத்த அந்த வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. அது என்ன அர்த்தம்? அப்ப எப்படி நாம் அது புரிந்து கொள்ள முடியும்? இவர்கள் நற்சான்று பெற்றார்கள், நற்சான்று பரிசு வர வேண்டுமே, என்ன கிடைக்கவில்லையே. அப்படி என்றால் இதோ அதே மாதிரி தான் மற்றவர்கள். அது என்னங்க? நீயும் நானும் அதில் உட்பட்டு கொண்டு நாம் அத்தனை பேரையும் தான் ஒன்று செய்து தெய்வம் கொண்டு வருவார். இவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் உள்ளானார்கள். அந்த பிரச்சனை வந்த போதிலும் இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை தெய்வம் அவர்களை ஒரு முன் அடையாளமாக உனக்கும் எனக்கும் தான் முன்னாடி வைத்திருக்கிறார்கள். அப்படி முன்னடையாளமாக வைத்த போது இவர்கள் இப்படி வாழ்ந்தார்களே, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தார்களே, பல நெருக்கடிகள் இருந்தார்களே, அப்படி இருந்த போதிலும் விசுவாசத்தில் தளர்ந்து போறாங்க. எப்படி இருந்தார்கள்? அதே மாதிரி அன்பு மகளே நீயும் வாழ்ந்துக்கொள், வாழ்கிற சமயத்தில் உனக்கும் அது கிருபை தரையும். அவருடன் இணைந்து கொண்டு நீயும் நானும் மீட்பெறுவதற்காக தெய்வம் அவர்களை இதை முன் அடையாளமாக அப்படி வைத்திருக்கின்றார். அதான் அடுத்து வருகின்ற வார்த்தைகள். நம்மோடு இணைந்து தான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை அவர் அங்கு வகுத்திருந்தார். நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை தெய்வம் வகுத்திருந்தார். அப்போ நீ நானும் அவர்களோடு இணைந்து நாம் போவோம். இறைவனுடைய இரக்கம் பெறுகின்றவர்கள் நிச்சயமாக மீட்பு பெற்றுக்கொண்டு தான் இருப்பார்கள். ஐயோ 4 பேர் என்னை பயன்படுத்துகிறார்களே, கவலைப்படாத, தெய்வம் உன்னை பயன்படுத்த மாட்டார், உன்னை உபயோகப்படுத்த மாட்டார். மாறாக உன்னை கொண்டு பல நன்மைகள் உன் வழியாகவே தெய்வம் செய்ய உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்துவார். ஒரு நாளும் மற்றவர்களை உன்னை துருபயோகப்படுத்துகிற மாதிரி ஒரு நாளும் தெய்வம் உன்னை துருபயோகப்படுத்த மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இதோ ஆண்டின் இறுதி வெள்ளிக்கிழமையில் இருக்கின்றோம். அப்போ இறைவனுக்கு நீ நன்றி சொல்லு. இத்தனை நெருக்கடி மத்தியிலும் ஆண்டவரே என்னை நீ வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றாயே. திருப்பாடல் 103 படிங்கள். 1, 2, 3, 4, 5 உள்ள திருவாக்கியங்கள். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு. அடுத்தது, என் உயிரை ஆண்டவரை நீ போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் எதையும் நீ மறக்காதே. அப்படி என்ன கனிவான செயல்கள் தெய்வம் எனக்கு செய்திருக்கின்றார் நான் மறக்காமல் இருப்பதற்கு? அதுதான் அடுத்து வருகின்ற வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் என்ன வருகிறது? குற்றங்களை எல்லாம் அவர் மன்னிக்கின்றார். என் குற்றங்களை தெய்வம் மன்னிக்கின்றார், வேறமல்ல. தெய்வன் குற்றங்களை வேற யாரும் மன்னிப்பதில்லை. என்னை பழிக்கிறார்கள், என்னை குற்றப்படுத்தினார்கள் ஒழிய தெய்வம் ஒருத்தர் மட்டும்தான் குற்றங்களை மன்னித்தார். நல்ல உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள், தாவீது எடுத்துக்கொள்ளுங்கள். இறைவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு மனிதன், தெய்வத்தால் விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன், பலவீனத்தோடு இருந்தவன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன். எத்தனையோ பேர் அவன் கூட பிறந்தவர்கள் இருந்த போதிலும் அவனை யாரும் தெய்வம் தேர்ந்தெடுக்கவில்லை. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனிதன், அவருடைய மிகவும் பலவீனத்திருந்த மனிதனை தெய்வம் தேர்ந்தெடுக்கின்றார். அப்படி என்றால் பலவீனத்தோடு இருக்கிற என்னை தெய்வம் தேர்ந்தெடுத்து கொண்டு சொல்ற வார்த்தை, அபிஷேகம் செய்யப்பட்டு நீ போ என்று சொல்ல போது, அப்பேற்பட்ட தாவீது தவறு செய்து விடுகின்றான். யாருடன்? பெத்ஷிபா மீது. பெத்ஷிபா கூட தவறு செய்து விடுகின்றான். தவறு செய்த உடனே நான் தான் இறைவாக்கின வழியாக தெய்வம் அவன் தவறை உணர்த்துகின்றார். உணர்த்தின பொழுது தெய்வம் அவனை செய்கின்றார், தாவீதை மன்னிக்கின்றார். தாவீதை தெய்வம் மன்னித்தார். அப்படி என்றால் தாவீதை தெய்வம் மன்னித்தார் என்றால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு மனிதன், இறைவனால் விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் அப்படி மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டார் என்றால், நானும் தெய்வத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டவன், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், திருமுழுக்கு வழியாக இறைவனுக்கு சொந்தமானவன். நான் தவறு செய்கிற சமயத்தில் என் குற்றங்களை தெய்வம் மன்னிப்பார்.
அதுதான் எங்க பாவ சங்கீர்த்தனம். தாவீது அறிக்கையிட்டான், ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன் என்று அவன் அறிக்கையிட்டான். அறிக்கையிட்ட உடனே தெய்வம் இது அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார். அதை நம்ம எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? நான் வாசிக்கிறோம் மத்தேயு நற்செய்தியில், எனவே எத்தனை முறை நான் மன்னிப்பு கேட்க வேண்டும்? அப்போ இயேசுன வார்த்தை என்ன? 7 முறை அல்ல. அப்படின்னு அர்த்தம் என்ன? எல்லோருக்கும் தெரியும் இல்லை? கண்டினியூஸாக நீ போய்கொண்டே இருக்க வேண்டும், நிரந்தரமாக நீ இருக்க வேண்டும். நீ இப்போ ஒரே தடவை செய்வான், பரவாயில்லை, எத்தனை தடவை சரி, அந்த சூழல் மன்னிப்பு கொடு. மன்னிப்பு கொடுத்தால் மட்டுமே தான் மக்களே நமக்கு அங்கே கிருபை கிடைக்கும். குற்றங்களை மன்னிக்கின்ற தெய்வம், குற்றங்களை சுட்டி காட்டுகிற தெய்வம் மட்டுமல்லாமல் அந்த சுட்டி காட்டிலிருந்து எப்படி விடுவிக்க வேண்டும் என்று அடுத்தது நாம் பார்க்கின்ற இல்லையா? குற்றங்களை மன்னிக்கிற இன்னொருத்தர் யார்? இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அந்த முடியும் பேர்னா சிம்சோன். சிம்சோன் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், இறைவனால் தேர்ந்தெடுக்கவன் இச்சை உணர்வுக்கு அடிமையாகி விடுகின்றான். அடிமையான பிறகு அவன் சக்தி இழந்து விடுகின்றான். இது அவன் பார்க்கின்ற வார்த்தை கூறுகிறது 20வது வாக்கியத்தில் என்னவென்று, சிம்சோன் தெய்வம் அவனை விட்டு விலகி போனதை அவன் அங்கு உணர்ந்ததில்லை. நீதி தலைவர் புஸ்தகம் 16:20. நீதி தலைவர் 16:20. என்பதை அவன் உணரவில்லை. பிறகு தெய்வம் போய்விட்டார் என போனவர் போய்விட்டார் அல்ல, அங்கே சிம்சோன் மன்னிப்பு கேட்கின்றான். மன்னிப்பு கேட்டவுடனே தெய்வம் அவனை மன்னிக்கின்றார். அவன் கேட்கின்றார், ஆண்டவரே இதோ பார்வையற்றவனாக இருக்கின்றேன், என் கண்களை குத்தி எடுத்தார்கள், என் பகைவரை நான் அழிக்க வேண்டும், என் மேல் இரக்கம் வை என்று மன்னிப்பு கேட்டவுடனே தெய்வம் சக்தியை கொடுக்கின்றார். அவன் வாழ்க்கையை நான் வாசிக்கிறோம் இல்லையா? என்னவென்று 16:20 முதல் திருப்பாக்கின்றது. குறிப்பாக அந்த வார்த்தை, அந்த கடைசி வார்த்தை, ஆ 28 படிங்கள். அப்படி சாய்ந்து விட தூணை தள்ளிவிடுகின்றான். தூளை தள்ளிவிட்ட பிறகு நான் வாசிக்கிற 30வது வாக்கியத்தை, என் உயிர் மடியட்டும் என்று. அதன் பிறகு 31 நம்ம 30 மக்கள் மீது சரிந்து விழுந்தது. இவ்வாறு அவர் உயிரோடு இருந்தபொழுது கொன்றதை விட மிகுதியான பேரை அவர் சாகும்போது கொன்றார். மக்களே, நீ நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் ஒன்றுதான். என் தெய்வம் இரக்கம் காட்டுகிற தெய்வம், குற்றங்களில் மன்னிக்கிற தெய்வம். ஆதி பெற்றோர்களை பாருங்கள், ஆதாம் ஏவாள் தெய்வம் அவர்களை மன்னிக்கின்றார். மன்னித்து என்ன செய்கின்றார்? 3வது குழந்தையை கொடுக்கின்றார். யாரது 3வது குழந்தை? பேர் என்ன? சேத்து. அதுக்கு என்ன வார்த்தை? வைத்தல். அதான் படிங்கள். தொடக்குதல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ம் ம் 25 படிங்கள். 25. ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் ஒரு மகன் ஒருவனை பெற்று எடுத்து அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான். காயின் ஆபிலை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார் என்றால். அப்போ சேத் என்றால் என்னது? எபிரேயத்தில் வைத்தல் என்பது பொருள். கணவன் மனைவி தவறு செய்கிறார்கள். கணவன் மனைவி தவறு செய்த பொழுது, ஆதாம் ஏவாள் தவறு செய்த போது பாதிப்பது பிள்ளைகள், பாதிப்பு ஏற்படுகிறார்கள். இதோ தவறு செய்த பொழுது தெய்வம் மீண்டும் மன்னித்து அவனுக்கு மீண்டும் ஒரு குழந்தை கொடுக்கின்றார். மக்களே, இறைவனுடைய ஆசீர்வாதம், இரக்கம் காட்டுகிற தெய்வம். காயின் தவறு செய்கின்றான், ஆபலை கொன்று விடுகின்றான், மன்னிப்பு கேட்கின்றான். தெய்வமே என்னை மன்னித்து விடு என்று, என்னை காண்கிறவர் கல்லால் இருந்து கொள்வார்களே என்று அவன் அழுத பொழுது தெய்வம் என்ன செய்கின்றார்? காயினை மறைத்து விடுகின்றார். முடியாது, இதோ உன் நெற்றியில் அடையாளம் போடுகின்றேன், உன்னை யாரும் காணாதபடி நான் பார்த்து கொள்கின்றேன். இறைவன் மன்னிக்கின்ற தெய்வம். 4 பேரை என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்ற தெய்வம் அல்ல என் தெய்வம்.
4 பேரை என்னை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்ல தெய்வம் அல்ல என் தெய்வம். மாறாக குற்றங்களை மன்னிக்கின்ற தெய்வம், சபிக்கிற தெய்வம் அல்ல. அந்த தெய்வத்தை தான் இந்த நாளில் நாம் சந்திக்க இருக்கின்றோம். குற்றங்களை உன் எல்லா குற்றங்களை மன்னிக்கின்றவர். அடுத்த நபர் வருகிறது, குற்றங்களை மன்னிக்கின்றார், நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். நோய்களை தெய்வம் தருவதா அல்ல, பாவத்துடைய விளைவு நோய்கள் நமக்கு எல்லோருக்கும் தெரிகிறது. எங்க நம்ம மார்க் நடிச்சது 2ஆம் அதிகாரம், மார்க் நடிச்சது 2ஆம் அதிகாரம் 1 முதல் திருவாக்கியங்கள். நாம் பார்க்கின்றோம். அப்போ முடக்கு வாதனை கொண்டு வருகிறார்கள், இடம் இல்லாமல் கூரை பிழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்போ இயேசு சொன்ன வார்த்தை என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டோம். இயேசு என்ன பாவங்களை மன்னிக்க அவன் கொண்டு வந்தார்கள், அவன் குணம் பெற வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார்கள். ஆனால் இவர் சொல்ல பார்த்தீங்கன்னா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டோம். பாவத்தை அவன் அதை யார் பார்த்தா? இவங்க அது உணரவில்லை. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவர்கள் பாவங்களை மன்னிக்க இவன் யாரு, இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அப்போ இயேசு சொன்ன வார்த்தை, பாவங்களை மன்னிக்க மானிட மக்கள் அதிகாரம் உண்டு என்பதை உணர்வதற்காக இதோ அவனை பார்த்து சொன்ன பார்த்தீங்கன்னா கட்டிலை எடுத்துக்கொண்டு நட, கட்டிலை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே இதோ அவன் அங்கிருந்து நடந்து போகின்றான். பாவத்துடைய விளைவு நோய்கள் அறிக்கட்ட உடனே தெய்வம் இதை விடுவித்து கொடுக்கின்றார். என் நோய்களை குணமாக்கின்ற தெய்வம், என் நோய்களை குணமாக்குற தெய்வம். நான் நோயோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொழுநோயாளி அவன் வருகின்றான், இயேசுவின் அருகில் விழுந்தவுடனே ஆண்டவரே உனக்கு விருப்பமானால் என் நோயை குணப்படுத்து. அப்ப இயேசு சொன்ன வார்த்தை என்பது என்ன? நான் விரும்புகிறேன் உன் நோய் உன்னை விட்டு நீங்கிடும். நான் விரும்புகின்றேன் நோய் உன்னை விட்டு நீங்கி போகட்டும். விரும்புகிற தெய்வம், நான் விடுதலை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிற தெய்வம் தான் ஒழிய நோயோடும் காயத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் அல்ல, ஆசைப்படுற தெய்வம் அல்ல. அப்போ மக்களே, உன் நோய் ஒன்று இருக்குது என்றால் அந்த இறைவனுக்கு விருப்பம் இருந்தால் அவர் என்னை குணப்படுத்துவார். நன்றி ஆண்டவரே, நான் எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்த போதிலும் எத்தனை விதத்தில் என் நோய்களை குணப்படுத்தி கொண்டு இருந்தேன். நன்றி சொல்லி அல்லவா நீ நானும் போய் கொடுக்க வேண்டும்? இல்லையே, நோய்களை குணப்படுத்த, வேதனை எடுத்து மாற்று, காயத்தை எடுத்து மாற்று என்று நீயும் நானும் இது சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்றால் இன்னும் நீ நானும் ஒளி பெறவில்லை. ஒளி பெற்றவர்கள் வேதனை வந்தாலும் நோய்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டு தான் போவார்கள். நீ எந்த கேஸில் இருக்கிறாய் என்று பார், நீ எந்த கேஸில் இருக்கிறப்பாய். இறை சன்னதியில் முழுமையாக நாம் விட்டு விடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இறை சன்னதியில் அவ்வாறே விட்டுக் கொடுங்கள். நாம் பாடிய பாடல் நன்றி 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 என்ற பாடல் கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு நாள்தோறும் உனக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, வல்லவரே, நல்லவரே, நாள்தோறும் உனக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். நீ செய்த நன்மைகள் எத்தனை இருக்கின்றன, அத்தனைக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்களை மூடிய வண்ணமாக, கண்களை திறக்காமல் கண்களை மூடிய வண்ணமாக இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். உங்கள் மனதில் கொண்டு வர ஒரு மனநிலையும் எல்லா நிகழ்வுகளும் மனதில் கொண்டு வாருங்கள். ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடு. உங்கள் வாழ்க்கை சூழலை நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் காண்பவரை காப்பவரே, காண்பவரே காப்பவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடு. உங்களுடைய வேதனைகள், நோய்கள் எல்லாம் மனதில் கொண்டு வந்து, நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டீர், நோய்கள் எல்லாம்
கண்களை மூடி வண்ணமாகவே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடு. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.